ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாயி யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர். சென்ற பகுதியில் பாடகி சாவித்ரி அவர்களின் ஆத்மார்த்தமான சிறுவயது சாய் பக்தி பற்றி கேட்டோம். அதே போல அவரது மகளின் சிறுவயது புட்டபர்த்தி பள்ளி வாழ்க்கையையும் சாயி பக்தியையும் குறித்து கேட்டோம். குடும்பத் தலைவனை இழந்து வாடி நிற்கிற சமயத்தில் பிரபஞ்ச தலைவனான பேரிறைவன் பாபாவிடம் இருவரும் தஞ்சமடைந்த தருணங்களை மகன் தமனின் உழைப்போடு சேர்த்து நெகிழ பேசியதை தொடர்ந்து இந்த பகுதியில் அண்ணன் தமன் பாடகி யாமினிக்கு சாயி அருளினால் தந்தையாகவே மாறிய பொறுப்பான தருணங்கள் பற்றி யாமினி பகிர்கிறார். பாபா முன்னிலையிலும் சாயி வட்டத்திலும் தான் பாடியதை பாடி பரவசப்படுத்துகிறார் சாவித்ரி. ராமன் எத்தனை ராமனடி என பாடிடும் சாவித்ரி அவர்களின் வாழ்க்கையில் அனுபவம் எத்தனை அனுபவமடி என்று ஆச்சரியப்பட வைக்கிறது. இதோ. என்ன தைரியம் பையனுக்கு வந்தது தெரியாது. அம்மா நான் இருக்கேன், என்னை அழக்கூடாது அப்படின்னு சொன்னேன். 10 வயசு. ஸோ சுவாமி நிறைய வாட்டி லெட்டர் எழுதி சுவாமி எடுத்துட்டு இருக்காரு. ராமன் எத்தனை ராமனடி. தர்ஷன் டேனா ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பவுமே. இது சுவாமி எப்படி பிளஸ் பண்ணாரு அன்னைக்கு. ரொம்ப திருப்தியா இருந்தது. சுவாமி அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி தட் ஐ ஸ்டில் கேரி. அந்த ஒரு ட்ரீம்ல நான் இருக்கேன். வைஃப் ஹியர் when I am here. நாங்கெல்லாம் காலை தூக்கி நம்ம சாவித்ரி பாடியிருக்கார். ஸ்கூல்ல லைக் ஐ செட், எப்போ Thursdays and Sundays we would go for darshan in the morning. You feel, oh God, no, this is not happening because அந்த காயத்ரி நான் பண்ணுவேன் டெய்லி அவனுக்காக 108. என்னோட அண்ணாவோட டிவோஷன் ஃபார் சுவாமி எப்பவுமே நான் ஆக்ஷன்ஸ்ல தான் நிறைய பார்த்துருக்கேன். மூச்சு பேச்சு எல்லாம் வருது. அவர் இருக்காரு, அவருக்கு நான் ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பாடிட்டே பாடிட்டே இருப்பேன். அது கூட பத்தாது, அவ்வளோ நன்றி சொல்லணும் சுவாமிக்கு. அப்படியே ஹார்ட் அப்படியே மேலே போய் ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். வெதர் யூ நோ த பஜன் ஆர் நாட், இட்ஸ் லைக் அந்த ஒரு வைப்ரேஷன் ஆஃப் த பஜன். யூ ஆர் காட் யுவர் செல்ஃப், யூ ஆர் த எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் யுவர் செல்ஃப். It is all inside. The journey has to be inside more than outside. It's only a bodily experience and the higher purpose of life. You come, your station comes, you go. And the or thought process ignite பண்றது சுவாமி. Because I was very fortunate to see a very big singers like MS Amma, Hariharan sir, Sachin Tendulkar. சுசிலா அம்மா, என்ன சாவித்ரி எவ்வளவு தைரியம் வந்துச்சு உனக்கு. என்ன விட சூப்பரா பாடினீங்க நீ. ராம் 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 நடி. ராம் 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 ராம். அந்த டைம்ல என்ன தைரியம் பையனுக்கு வந்தது தெரியாது. அம்மா நான் இருக்கேன், என்னை அழக்கூடாது. 10 வயசு. நான் இருக்கே, அழவே கூடாது அப்படின்னு சொன்னான். நிஜமாவே 10 வயசுல இருந்து அவன் தான் எனக்கு சாப்பாடு போடுறான். அது பாபா மூலமா. எப்படியோ ஒர்க் பண்ணுவேன், எங்கேயாவது வாசிச்சுடுவா. இந்த வெஜிடபிள் வண்டியில எல்லாம் கூட போய் சாதக பறவைகள், அப்புறம் முரளிஸ் யூஃபனி, அப்புறம் கங்கை அமரன், லக்ஷ்மண் பாலு, SP பாலு காரு சூப்பர், நல்லா என்கரேஜ் பண்ணாரு. உடனே அம்மா சாவித்ரிமா அவனை பாஸ்போர்ட் ரெடி பண்ணேன். 13 கண்ட்ரிஸ் அமெரிக்கா கூட்டின்னு போனார். அவன் எனக்கு அமெரிக்கா ஐடியாவே தெரியாது. அப்போ இப்படி ஏதாவது கிராஸ் பண்ணும்போது எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவானோ இப்படி ஏதோ பயமாக. அப்போ தான் அவனுக்கு த்ரெட் செரிமனி பண்ணிட்டோம். அந்த காயத்ரி நான் பண்ணுவேன் டெய்லி அவனுக்காக 108 டைம்ஸு காயத்ரி பண்ணி அவன் எப்படியோ எல்லாம். அவனுக்கு சின்ன பையன் இல்லையா, எல்லாம் ட்ரெயின் விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வா, டெடி பேரு அது இதெல்லாம் கொண்டு வந்துட்டான். சரி, நல்லா சேஃபா வந்துட்டா போச்சு. நீ சுவாமிக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். சுவாமிக்கு இப்ப கூட அன்னதானம் எதுன்னா உடனே பண்ணுமா நல்லா பண்ணுமா, எல்லாருக்கும் சூப்பரா பண்ணுன்னு தான் சொல்லுவோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சுந்தரத்துல ஒரு தடவை மகிழா டே இங்க பண்ணுவாங்க, January 19th இங்க பண்ணுவாங்க. அப்போ அக்கா அமெரிக்கா போயிருக்கா. வசந்த் அக்கா கூட பாடுவாங்க. ஷீ இஸ் பிளேபேக் ஆர்டிஸ்ட். அவங்க இல்லை. மயிலா டே 90s அக்கா இல்லை இங்க. ஆனா எனக்கு கூட சுசிலா அம்மா தெரியறதுனால நடந்தே வீட்டுக்கு போய் ஆண்டி நான் பாடுறேன் ஆண்டி. இன்னும் உனக்கு தைரியம் வந்துருச்சு, அக்கா இல்லைன்னு வந்துருச்சா. இப்ப இந்த தடவை எல்லாம் ஃபிக்ஸ்டு, யாரும் இல்லைம்மா. அதான் இந்த தடவை விட்டுடு, நெக்ஸ்ட் டைம் பாடலாம் அப்படின்னாங்க. எல்லாம் மாம்பிலி, மலேசியா வாசனவை எல்லாரும் பாடுறாங்க. நான் சரி நந்தனத்துல தான் இருந்தோம். அப்போ ஒரு மாதிரி சாரி தான் கட்டிட்டு போனேன். அப்புறம் உட்காந்தா ஓடி வராங்க, ஆண்டி கூப்பிடுறாங்க. சேவாதல் சரி போனா பாட சொன்னாங்க. சுவாமி என்ன இப்படி தட்டி பாடுற மாதிரி தட்டி நீ கூட பாடு இப்படி.
ஐயோ என்ன விபூதி கூட இல்லையேன்னு பார்த்தா சுந்தரத்தில் பிங்க் பேப்பரில் கொடுப்பாங்களே அந்த விபூதி என் கால்கிட்ட இருக்கு. அது வாயில போட்டுண்டு அன்னைக்கு ராமன் எத்தனை ராமனடி அந்த பாட்டு பாடினேன். என்ன ப்ரைஸ் பண்ணாங்களோ. சுசீலாம்மா வந்து எப்படி முத்த கொடுத்துட்டா, என் பாட்டு பாடி நீ நல்ல பேர் வாங்கிட்டே அப்படின்னு. அப்போது சுசீலாம்மா, என்ன சாவித்ரி எவ்வளோ தைரியம் வந்துடுச்சு உனக்கு, என்னை விட சூப்பராக பாடினியே நீ அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி ஆண்டி அப்படின்னு. நீங்கள் இருக்கிற என்ன தைரியம்தான். அப்படி சுவாமி கூட அப்படி அவளை பிளஸ் பண்ணி எனக்கு நல்லா பேர் வந்தது. அப்போ நந்தனத்திலவே எல்லாமே அப்பா நாங்கள்லாம் காலை தூக்கி நம்ம சாவித்ரி பாடியிருக்கார், நம்ம சாவித்ரி பாடியிருக்கார். ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அலங்கார ரூபம் வந்த சுந்தர ராமன், ராமன் ராமன் எத்தனை ராமனடி. தாயே தெய்வம் என்ற கோசல ராமன், தாயே தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வீரமென்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன், ராமன் ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளிலான பயம், ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம், ராமனின் கைகளிலான பயம், ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி. அன்னைக்கு நாங்க புட்டபர்த்தி போல நீ கவலை இல்லாம அங்கே புடவை, சுவாமி விபூதி, ஒரு கேசெட்டு, போட்டோ எல்லாம் கிடைச்சது. சுவாமி எப்படி பிளஸ் பண்ணாரு அன்னைக்கு, ரொம்ப திருப்தியா இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து லைக் ஐ செட் எப்போ Thursdays and Sundays we would go for தர்ஷன் in the morning. தர்ஷன் டேனா வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே. ஒயிட் அண்ட் ஒயிட் ஹாஃப் சாரி போட்டுட்டு அப்படியே எனக்கு வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த தர்ஷன் வந்து என்ன மாதிரி பஜன்ஸ் பாடுவாங்க. அந்த செகண்ட் பஜன் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு த செகண்ட் பஜன். எப்போவுமே செகண்ட் பஜன் ரொம்ப ஒரு மைனர் ஸ்கேலில் இருக்கும். ஸோ எப்போவுமே அது வந்து ஒரு மெடிடேட்டிவாக இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு தட் பார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் அ கிட் சுவாமி எப்போவுமே ஸ்வீட்ஸ் கொடுப்பாரு எங்களுக்கு. ஸ்கூல் எல்லாருமே போவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்வீட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ஹாப்பி மெமரிஸ் நிறைய இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம் சுவாமிக்கு. ஸோ சுவாமி வந்து நிறைய வாட்டி லெட்டர் எழுதி சுவாமி எடுத்துட்டு இருக்காரு. எப்போவுமே வந்து அம்மா பாத்தி எல்லாம் பெருசா எழுதுவேன் நிறைய. ஸோ அந்த ஒரு சைட்லயே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரேயர், அம்மா ஷுட் பி ஹாப்பி, அண்ணா ஷுட் பி ஹாப்பி, தே போத் ஷுட் கெட் மோர் ரெக்கார்டிங்ஸ். அது மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரேயர் மாதிரி ரொம்ப ஐ ஷுட் ஸ்டடி வெல் ஹியர், ஐ ஷுட் get big good name for them from school.
அது வந்து இட் பிகேம் ஒன் வே ஆஃப் லைஃப். எனக்கு வந்து praying வந்து it became ஒரு part of my life. So these were like my top solid things that I used to write to Swami a lot back in the day, and he would accept those letters every single time. ஒரு வாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஞாபகம், I think when I was in 5th or 6th standard வந்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு. ஸோ நான் சொன்னேன் இட்லி வடா சுவாமி. எவ்வளோ வடா எவ்வளோ இட்லின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 2 idlis and 1 vada. I remember kitchen auntie, we always used to very lovingly call her kitchen auntie. So kitchen auntie கூப்பிட்டு எதுக்கு வந்து 2 idlis தான் கொடுக்குறீங்க, இன்னும் நிறைய இட்லிஸ் கொடுங்க குழந்தைங்களுக்கு and சொல்லி, those gestures meant everything at that time. You know, it may be ரொம்ப simple, ஆனா வந்து அந்த ஒரு moment of that 5 seconds 10 seconds of Swami just speaking to you, and the aura, that blessing and the vibration around him, he was everything. He was everything. அந்த ஒரு மொமெண்ட் வந்து அப்படியே வந்து கண்ணில் தான் லென்ஸ், அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி எனக்கு ரொம்ப அப்படியே இருக்கு. ஐ திங்க் அந்த மாதிரி மெமரிஸ் தான் ஸ்டில் டிரைவிங் மீ இன் லைஃப். ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இட்ஸ் புஷிங் மீ கோ ஃபார்வர்ட் amidst a lot of challenges, because life can be very unfair. And so அந்த challengesல போகும்போது வந்து எப்பவுமே அந்த all these small things which are very big in my life, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இட் இஸ் பிளேட் அ வெரி டார்ச் பேரிங் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நிறைய வாட்டி ஜேர்னல் பண்ணிட்டு நான் வந்து அப்படியே ஐ கீப் தோஸ் மெமரிஸ். எனக்கு வந்து ட்ரீம்ஸ் வந்து, ஸோ ஆஸ் கிட்ஸ் நாங்கள் எப்போவுமே வி ஸ்டார்ட் த டே வித் சுப்ரபாதம், எண்ட் த டே வித் ஹனுமான் சாலிசா. ஸோ எப்போவுமே இட் வாஸ் அரவுண்ட் ப்ரேயர்ஸ்னால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எப்போ தூங்கினாலுமே அந்த தூங்கின உடனே தூக்கம் வந்துடும் இல்லையா, படுத்த உடனே தூக்கம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாய்ராம் சாய்ராம் எல்லாரும் சாய்ராம் சாய்ராம் சொல்லிட்டு அப்படியே குட் நைட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மேம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டாக்கிங் சிட் சாட்டிங், இல்லைன்னா ஸ்டடிங். அது மாதிரி நான்லாம் நல்லா தூங்கிடுவேன். என்னன்னா நிறைய வாட்டி வந்து எனக்கு பஜன்ஸ், நாளைக்கு வந்து இந்த பஜன் பாடினா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு மெசேஜ் மாதிரி வரும் எனக்கு வந்து, அண்ட் யூ நோ இட் இஸ் ஃப்ரம் த டிவைன் somehow, because எங்க டாமெட்ரியில வந்து ஒரு பெரிய சுவாமி, ஓல்டு சுவாமி போட்டோ ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருக்கும், big hair and those divine very protective eyes, something that is watching over us. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் தூங்குறாங்க, ஏதோ ஒரு காவல் மாதிரி இந்த ஃபீலிங் வரும் எங்களுக்கு. அந்த எப்பவுமே அதை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நாங்க எல்லாருமே தூங்குவோம். எனக்கு எப்பவுமே அந்த ஒரு இமேஜ் இப்போ கூட எனக்கு அந்த பிரேயர் ஹால்ல இருக்கிற இமேஜஸ், அப்புறம் சுவாமி அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த அந்த போட்டோகிராஃபிக் மெமரி that I still carry, இது மாதிரி எல்லாம் நிறைய வாட்டி it comes saying doesn't give a very structured, ஒண்ணுமே இருக்காது அந்த ஒரு ட்ரீம்ல, பட் நான் இருக்கேன், why fear when I am here, அந்த ஒரு கோயின்சிடென்டலா இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷன் மாதிரி வந்தா நெக்ஸ்ட் டே as kids we would learn, why fear when I am here, so says Baba, Satya Sai Baba my Lord, Krishna, Buddha, Jesus, Allah all came to this land, all of them brought the message of love to love your fellow men. So says Baba, Satya Sai Baba my Lord. இது எப்பவுமே கரண்ட் போனா பாடிடுவோம் நாங்க ஸ்கூல்ல. ஸோ 3rd லைன்லயே கரண்ட் வந்துடும், why fear when I am here, why fear when I am, why fear. இந்த 3rd லைன்லயே எப்பவுமே கரண்ட் வந்துடும், and we'll be like, oh miracle. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஜேர்னி. பஜன்ஸ் அதான் லைக் எவ்ரிடே பிரேயர் ஹால்ல ஐ வுட் சிங் பஜன்ஸ். அந்த பஜன்ஸ்க்கு வந்து ஒரு நரேட்டிவ் மாதிரி, இன்னைக்கு வந்து பர்த்தீஸ்வரி ஜெகத் ஜனனி, இன்னைக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் பஜன், எது நந்தனா கோபாலா, அது மாதிரி எனக்கு ஒரு இன்புட் மாதிரி. பிகாஸ் வாட் வில் ஐ நோ, பிரசூனா மேம் இருந்தாங்க, அவங்க ரொம்ப கைட் பண்ணுவாங்க, என்ன நல்லா பாடுவேன், ஸ்ரீதேவின்னு கூப்பிடுவாங்க என்ன, பிகாஸ் அங்க 2-3 யாமினி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாமினி ஸ்ரீதேவி இஸ் மை ஃபுல் நேம், ஸ்ரீதேவின்னு ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க. என்ன பாடுற, சுவாமி தான் உன்னோட இதுல இருந்து பாடுறாங்க, அது மாதிரி. பிகாஸ் ரிஹர்சல்ல ஒரு மாதிரி பாடுவேன், மெயின் ஸ்டேஜ்ல வேற மாதிரி பாடிடுவேன். ஸோ அப்போல்லாம் அந்த டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே வந்து, பிகாஸ் பாடினா பிஏ சிஸ்டம் ஃபுல்லா கேட்கும், ஸ்கூல் ஃபுல்லா கேட்கும். டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா 2-3 பேர் பேப்பர் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் கேட்டு டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டேன். பிகாஸ் இவங்க நல்லா பாடுறாங்களே, ஸ்பெஷல் அசம்பிளிஸ்ல எல்லாத்துலயும் நல்லா பாடுறாங்களே, ஃப்ரண்ட்ல உட்கார வைக்கணும், இன்னும் நிறைய பாடணும். இவங்க சிவராத்திரி எல்லாம் அகண்ட பஜன்ஸ் எல்லாம் நிறைய பாடியிருக்கேன். லிங்கோத்பவம் I happened to experience in 2000. Right in front of me it happened. We were singing Shankara Shiva Shankara Shiva Shankara Shambho, Shankara Shiva Shankara Shiva Shambho Mahadeva,
Shankara Shiva Shankara Shiva Shankara Shambho. I know bhajan we were singing, and then the second half of the bhajan goes very energetic. Shiva Sainath Shambho Shankara Shiva Shankara Shiva Shankara Shambho. So that whole, imagine the whole Kulwant hall like just clapping and duffs and talams and everything, and Swami is like in the Shiva Shakti form, like right sitting. It's Shivaratri day, and the Mari experiences alla, it's just right in front of my eyes, and I think he's been the guiding force end of the day. Okay, so எனக்கு வந்து I have an elder brother. So his name is Sai Srinivas, and he's known as Taman S in the industry. He's a music director. அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து ட்ரம்ஸ் சூப்பரா வாசிப்பாரு. இஸ் அ சைல்ட் ப்ராடிஜி. எப்பவுமே வந்து வீட்டுல 2 பேருக்கும் வைரஸ் ஃபீவர் சேம் டைம்ல வந்தா எல்லாமே அந்த பில்லோஸ் எல்லாம் வாசிச்சுட்டே இருப்பாரு. எப்பவுமே அந்த மைக்கேல் ஜாக்சன் பாட்டு, அப்புறமா அம்மா வந்து பஜன்ஸ், லைக் ஐ செட், இந்த என்வாயன்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வாமிஸ் பஜன். எப்பவுமே ஏதாவது வாசிச்சுட்டே இருப்பான். கை வந்து அப்படியே ஜோன்லயே இருக்கும், ஒரு கம்ப்ளீட் பீட் ரிதம்லயே இருக்கும் எப்பவுமே. ஸோ தட் இஸ் மை மெமரி வித் சாய். அண்ட் சாய் வந்து he always outward ப்ரே பண்ணது எல்லாம் நான் வந்து அவ்வளோவா பார்த்தது இல்லை, மேபி in the recent times, but then I always knew he showed it in his actions. எப்பவுமே வந்து அந்த calmness, அந்த taking the responsibility for both of us, for protecting us. I saw less of my father. நான் எங்க அப்பாவை ரொம்ப கம்மியா பார்த்தேன். எங்க அண்ணா வந்து அப்பா ஆறது நிறைய பார்த்தேன். எங்க அண்ணா வந்து ஒரு அப்பாவா என்னை வந்து ஒரு ஃபீஸ் கட்டி எனக்கு வந்து சாப்பாடு போட்டு என்னை வந்து பார்த்துட்டு அதெல்லாம் நிறைய பார்த்தேன். எங்க அண்ணா வந்து டிரான்சிஷனிங் இன்டு அ ஃபாதர் நான் இன்னும் நிறைய பார்த்தேன். இப்போ கூட நான் வந்து ஒரு 10-year-old பாய் கிட்ட how can he suddenly think that no, I have to become responsible for my mother and sister? அது வந்து எனக்கு இப்போதைக்கும் I don't have the right answer, and I think it's completely Swami's grace that's acted through him. Because எங்களுக்கு வந்து எங்க எல்லாருக்குமே சுவாமியானா எனக்கு வந்து I look up to my brother a lot. எங்க அண்ணா வந்து எங்க அப்பா மாதிரி தான். அப்பா தான் எனக்கு ஆக்சுவலா அப்பா மாதிரி என்னை வந்து எல்லாமே பார்த்துட்டான். ஸ்கூல் ஃபீஸ்ல இப்ப கூட அப்பப்போ சொல்லி என்ன ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் நீ கட்டினியே சொல்லிட்டு இருப்பேன் எப்பவுமே. there is time now to give back in abundance. அப்பா இல்லாத ஒரு ஃபீலிங்கே எனக்கு அண்ணா வந்து கொடுத்ததே இல்லை. யோசிச்சாதான் நம்மளா வந்து உட்கார்ந்து யோசிச்சா ஓ சரி நம்மளுக்கு அப்பா இல்லை அது மாதிரி யோசிச்சாதான் உண்டு. ஆனா எப்பவுமே he made me feel very abundant. எல்லாமே இருக்கு, உனக்கு இது வேணுமா, சரி உனக்கு அது வேணுமா, ஸ்கூலுக்கு இது எடுத்த சோப்ஸ், அப்புறமா பக்கெட் மக்கு, யூனிஃபார்ம்ஸ், வாட் எவர் யூ நீட் for the school to survive in Puttaparthi hostel. எப்பவுமே ஹாலிடேஸ்க்கு வந்த ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் கூட்டு போயிடுவான். இங்க நந்தனம் கிட்ட அம்மா நானா இருக்கும். ஸோ அம்மா நானா போயிட்டு எல்லாமே அம்மா நானா போனோம்னாவே வந்து யூ நீட் டு ரியலி இட் வாஸ் அ வெரி ஹை அண்ட் ஷாப். பட் தென் அங்க வந்து கூட்டு போய் என்ன வேணா வாங்கிக்கோ, என்ன வேணா எடுத்துன்னு போ. அங்க வந்து அவுட் சைட் ஃபுட் அலவுட் இல்லை. ஆனா அந்த ஸ்டேஷனரி எல்லாம் ரொம்ப இந்த ஜப்பான்ல இருந்து வரும், சைனால இருந்து வரும், அந்த ஸ்டேஷனரி எல்லாம் நிறைய வாட்டி வாங்கி கொடுத்துருக்கான் அண்ணா. ஸோ அதெல்லாம் நான் வந்து மறக்கவே மாட்டேன். அண்ணா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹி ஆல்வேஸ் பிலீவ்ட் lot that I'm studying there. தங்கச்சி வந்து அங்க சேஃபா இருக்கா, அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. he realized a lot because அவன் கூட ரொம்ப குட்டி பையன் அப்போ. so நான் வந்து 7 years younger than him. so அவனும் வந்து இன்னும் குட்டி பையன், he was only 10 இல்லையா. so for him to realize that நான் வந்து அந்த மாதிரி ஒரு டிவைன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன், அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணவே it took some time for him. பட் ஒரு வாட்டி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே he was in love with the school. எப்போது வந்து பெங்களூர்ல ஏதாவது ரெக்கார்டிங் இருந்தா என்னை வந்து மீட் பண்ணி சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஒரு 10-15 minutes என்ன மீட் பண்ணிட்டு போவான். எங்க பிரின்சிபலுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா, பிகாஸ் ரொம்ப யங் ஏஜ்ல ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டான். என்னோட அண்ணாவோட டிவோஷன் ஃபார் சுவாமி வந்து எப்பவுமே நான் வந்து ஆக்ஷன்ஸ்ல தான் நிறைய பார்த்திருக்கேன். மோர் தென் him sitting and going through physical form of prayers, or because he was a very busy kid already. So and I was away from him to see all this. I'm sure his prayers are also very pivotal, significant for who we are today, but actions were very loud. So and I think that affection, that protection, that இவன் நல்லா படிக்கணும், நான் படிக்கல இவன் நல்லா படிக்கணும், எனக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தான் நிறைய. எப்பவுமே he was always giving, he was always the giver. அவன் ஸ்டடீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். 6th சாய் படிக்கல, full drums, keyboard எல்லாம் அவனே. So I saw that more of actions in him made me feel for real that he's my dad. So நான் வந்து 2004-05 அந்த டைம்ல வந்து I finished my 12th and I came out of Prashanthi Nilayam school. ரொம்ப ஹார்ட் ரொம்ப ஹெவியா இருந்தது.
but there is this whole beautiful happiness that I was returning to my mother and brother finally for good. வெளியில வேர்ல்ட் பாக்குறது. ஸோ எல்லா டீச்சர்ஸ் வந்து நிஜமாவே எனக்கு வந்து முனி ஆண்டி வந்து நான் வந்து அங்க ஒரு கிருஷ்ணரா போனேன். எங்க அம்மா வந்து தேவகி, அவங்கதான் யசோதா. எனக்கு நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்கள. ஆஸ் வி ஆர் டாக்கிங் ஆல்சோ அங்க வந்து சேவா அவ்வளோ அப்படியே சுவாமி இருக்கும்போது எப்படியோ அப்படியே இப்போ கூட இன்னும் மல்டிஃபோல்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் த கிட்ஸ், ஃபார் த ஸ்கூல், ஃபார் த அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கல்கட்டா, IIMC-ல I did my post graduate. So அப்போ வந்து I got this news. So Swami has left his body and சொல்லிட்டு first you feel oh God no, this is not happening, because நாங்க ரெகுலரா புட்டபர்த்தி போவோம். சுவாமியை பார்க்காம இருக்கவே முடியாது. அங்க போய் you just get the vibration, take the energy, come back, do our work, do our duty, திருப்பி ட்ரெயின் ஆயிடுவோம், திருப்பி புட்டபர்த்தி போவோம், திருப்பி கெட் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தது. அண்ட் சடனா இது மாதிரி கேட்ட உடனே எனக்கு வந்து IIMC-ல வந்து 7 லேக்ஸ் இருக்கும். அந்த 7 லேக்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த லேக்ல வந்து மேன்மேட் லேக்ஸ் தான். அங்க போய் I just sat and meditated and I was like, why so soon, why there's so much more to do, so much. நம்ம வந்து ஒரு ஹியூமன் லெவல்ல தான் யோசிக்க முடியும்னால it felt like a huge loss. நான் வந்து of course நான் வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணி I broke down, I didn't eat, I had my days of very sober days and nights. The next few days was very very hard to process because I grew up in amidst him and his values and everything. I would go to YouTube and listen to a lot of his discourses. His voice is very sweet. ஏதோ வந்து ஒரு குரு, ஒரு அப்பா, ஒரு எல்லாமே தெரிஞ்சு அது மாதிரி யாராவது சொல்லிட்டே இருந்தா அவங்க டிஸ்கோர்சஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கே சொல்ற மாதிரி இருக்கும், இண்டிவிஜுவலுக்கு பேசுற மாதிரி இருக்கும். ரொம்ப கியூட்டா, ஐ ஃபைண்ட் ஹிம் வெரி கியூட் ஆல்சோ. அந்த ஒரு டிக்ஷன், அந்த தெலுங்கு எல்லாமே வந்து. அண்ட் லாஸ்ட்ல வென் ஹி சிங்ஸ் பிரேம முதித்த மனசிகஹோ, சோ மெனி மானச பஜரே குரு சரணம், இந்த மாதிரி பஜன்ஸ் எல்லாம் பாடச்சு அப்படியே வந்து ஹார்ட் அப்படியே மேல போய் ஜம்ப் பண்ணிட்டு திருப்பி வந்துரும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். வெதர் யூ நோ த பஜன் ஆர் நாட், இட்ஸ் லைக் அந்த ஒரு வைப்ரேஷன் ஆஃப் த பஜன். ஐ ஆல்வேஸ் feel that அந்த few days of a lot of இந்த சோபரா இருந்து அந்த ஒரு மைண்ட் செட் சரியா படிக்க முடியாம அந்த ஒரு ஜோனுக்கு அப்புறம் I started listening to a lot of my friends, my the சென்னையில இருக்கிற நிறைய சாய் டிவோட்டீஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி they literally seeing so many miracles after he left his human body. அவங்க வந்து when they started realizing, for example விபூதி வரதா இருக்கட்டும், தண்ணி வந்து அவங்க வீட்டுல சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சா it will get over, இன்னும் ஒரு மெகா ஸ்பீட்ல நடக்கிறது, பிரேயர் மட்டும் if it's in the right place it is bound to happen no matter he's just amidst us. I'm sure he's even watching this right now. He's in the form of energy, and energy is everywhere. Like how there is air everywhere, I think he's everywhere. He's definitely doing so much than what he was doing in his physical body. இப்போ வந்து he's omnipresent, omnipotent, omniscient. அது வந்து பிளைண்டா நம்பிட்டு போயிட்டே இருக்கணும், எல்லாமே சக்சஸ் ஆகணும் நம்பிடணும். ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அவர் வச்சுட்டாரு. And a lot of miracles have happened after he is left. And that's unbelievable. I don't even know how my friends call and tell me, and I'm like, really Swami, this is happening. I have to study, I have to do that, and everything happened so successfully for me as well. So I think his energy is there still guiding us through. Prema mudite manase kaho Rama Rama Ram, Rama Rama Ram, Rama Rama Ram, ஸ்ரீ ராம ராம ராம். நம்ம கூட இருக்காரு, எங்கே போல. இன்னும் நிறைய நடக்கிறது, நிறைய மிரக்கல்ஸ் பண்றாரு. அதை நான் நல்லா பிலீவ் பண்ணுவேன். நான் வேண்டியது ஆயிடும். போய் பார்த்துட்டு வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுவேன். ஹீ இஸ் வித் அஸ். நான் ரெகுலரா யார் கூப்பிட்டா, எங்க கூப்பிட்டா டெய்லி ஒரு 6 வீட்டிலாவது பஜன் நடக்கும், பாடிட்டு வந்துடுவேன். மூச்சு பேச்சு எல்லாம் அவரது. அவர் இருக்காரு. அவருக்கு நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பாடிட்டே இருப்பேன். அது கூட பத்தாது, அவ்வளோ நன்றி சொல்லணும் சுவாமிக்கு. அவர் இருக்காரு. பகவான் பேச்சு கண்டிப்பா அது நடக்கும். அவர் பாத்துக்கிறேன்னா பார்த்துட்டே இருக்காரு, இன்னும் ஜாஸ்தி பார்த்துட்டே இருக்காரு, என்ன நிறைய பார்த்துட்டு இருக்காரு, நல்லா பார்த்துட்டு இருக்காரு. ப்ரொசஷன்ல சுவாமியோடயே வருவோம் நாங்க குல்வந்த் ஹால்ல இருந்து. அப்போ வந்து ஒரு வாட்டி டிஸ்கோர்ஸ் லேடிஸ் டே November 19th எண்டிங்ல வந்து ஒரு நாங்க வாசிச்ச டியூன் அப்படியே பாடினாரு. And it goes like, love is my form, truth is my breath, bliss is my food, my life is my message, expansion is my life, no reason for love,
No season for love, no birth, no death. Satya Dharmananda, Shanti Premananda. Love is my form, truth is my breath, bliss is my food. அது வந்து சுவாமி வாய்ஸ்ல வந்து so cutely he'll say, you all should go and please watch it on YouTube. There is a version of him singing. It's just surreal, it's just amazing. எப்பவுமே நான் சுவாமி பத்தி நினைச்சா கொஞ்சம் ஒரு ஹாப்பி ஃபீலுக்கு வரணும்னா நான் வந்து அந்த யூடியூப் வீடியோ பார்ப்பேன். Love is my form. It was one of the first display tune that I played for Swami in my bagpipe. சுவாமியோட குவாலிட்டிஸ் நான் வந்து ஒரு கிட்டா அப்சர்வ் பண்ணது வந்து being the same every single day. ஒரு மாற்றமும் இருக்காது அந்த பிஹேவியர்ல. எப்பவுமே he was full of love and he meant what he said. எப்பவுமே வந்து அட்ரஸ் பண்ணறச்ச எப்பவுமே he would say embodiments of love. பிரேம ஸ்வரூபுல்லாரா. He would address his devotees with this. See, he always was, I think every bit of him was full of love. எப்பவுமே அந்த kindness and the selflessness. Kids பார்த்த உடனே first he would like just show two hands அந்த ரெண்டு பாய்ஸை கூப்பிட்டு உள்ள இருந்து அப்படியே அக்ஷய பாத்திர மாதிரி எங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்துட்டே இருக்கும் எங்களுக்கு. You know, from Africa, from Russia. I've seen so much foreign food அங்க. அவ்வளோ devotees வந்து ஏதாவது வந்து சுவாமி கொடுத்தா எப்பவுமே வந்து கிட்ஸுக்கு தான் வந்து சேரும். எப்பவுமே வந்து எங்களுக்கு ஸ்கூல் போன உடனே அந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து he would always tell kitchen auntie, take it back to school. And the selflessness and the divine father, I would say. He was always providing for. And the quality na vandu my entire schooling I have observed that. Another thing is always speaking good. தர்ஷன் கொடுக்கும் போது கூட யாருக்கிட்ட டிவோட்டி கிட்ட ஏதாவது பேசணும்னா கூட அந்த தைரியம் கொடுக்கறது, தட் எவ்ரிதிங் இஸ் சோ டெம்பரரி, அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கறது ஒருத்தர் மனசுல. திஸ் இஸ் ஒன்லி அ பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹையர் பர்பஸ் ஆஃப் லைஃப், யூ கம், யுவர் ஸ்டேஷன் கம்ஸ், யூ கோ, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இக்னைட் பண்றது வந்து சுவாமி. பிகாஸ் அம்மா அண்ணா எல்லாரையும் நான் வந்து ப்ரவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மினிட் இஃப் ஐ கோ ஐ வில் பி ஏபிள் டு நோ தட் yes, this is his divine plan. The thought that everything is very temporary in life, so why worry so much? டைரக்டா சொல்ல மாட்டாரு, சட்டிலா அந்த மெசேஜ் வந்து வந்துரும் நம்மளுக்கு. ஓ இது பத்தியெல்லாம் இதுக்கு வரி பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு சட்டில் த்ரூ சம் ஸ்டோரி தட் ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் கிருஷ்ணா ராதா இன் ஹிஸ் டிஸ்கோர்சஸ் ஆர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சம் டிவோட்டி. எப்பவுமே அந்த ஒரு ஃபியர்ஸா மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் ஆல் திஸ் இஸ் வெரி டெம்பரரி. இட்ஸ் ஆல் புக்கிஷ் நாலேஜ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். அவள்தான். ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம், சத்யம் கண்டஸ்ய பூஷணம், ஸ்ரோதஸ்ய பூஷணம் சாஸ்திரம், பூஷணைஹி கிம் பிரயோஜனம். இந்த ஸ்லோகம், அப்புறமா நமாமீஷம் ஈஷான நிர்வாண ரூபம், சிவா ஸ்தோத்திரம், அதெல்லாம் சுவாமி சொல்லச்ச we know that we are all elevated beings. Actually we are playing very lower roles as human beings, but we are all aham brahmasmi, and there is always a subtle sign that he would always say, you are God yourself, you are the embodiment of love yourself. It is all inside. The journey has to be inside more than outside. You are going around this, that. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லாம ஒரு சட்டிலா அப்படி போட்டுருவாரு. We have to be alert to grasp it and imbibe it and put it into our daily practice. ஆனா ஒரு வாட்டி அந்த டிசிப்ளின் வந்துட்டா he is just right there putting you in the right direction. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் தோணும் எப்பவுமே. And then one other experience, like with the years of experience there, I have always seen during bhajans, he loves music. You know that Swami is going to a complete different world. Maybe he's going to some lokam and coming back. And I was very fortunate to see very big singers like M.S. Amma, Hariharan sir, Sachin Tendulkar. எல்லாருமே வந்து எங்களுக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. Because we were all மேல dormitory கீழ school. We were not exposed much to the worldly knowledge நிறைய. ஸோ ஆனா இவங்க எல்லாம் இவ்வளோ பெரியவங்க வந்து பிளெஸிங்ஸ் எடுத்துட்டு தே ஜஸ்ட் டேக் இஸ் பிளெஸிங், கோ ஃபினிஷ் த மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே யூனிட்டி கப்னு ஒன்று நடந்தது when I was in 7th or 8th standard in the Hillview Stadium. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு 4 and 6 கொடுத்துட்டாங்க. எனக்கு கிரிக்கெட் பார்ட்டி ஒரு எல்லாத்துக்குமே 4-6. ஸோ அது மாதிரி பெரிய பெரிய விஷயம் புட்டபர்த்தியில இந்த ஒரு குட்டி கிராமத்துல ஏர்போர்ட், Hillview Stadium, where the whole idea of the emblem of Puttaparthi, the Sanatana Dharma itself was put in practice there. I saw it in every being there. Every life there had that vibe running in them. So இந்த மாதிரி நிறைய சுவாமி அப்படி சொல்லிட்டு விட்டுருவாரு. நம்ம it's our duty, and if we don't get it, he will have another way to say. But his duty has always been to put the right information to us, and we just have to grasp it.